ஒரு காலத்தில் ஹென்னி என்ற குட்டி கோழி வாழ்ந்து வந்தது. அது ஒரு பூனை, வாத்து மற்றும் ஒரு நாய்க்குட்டியுடன் ஒரு அழகான வீட்டில் வாழ்ந்து வந்தது. ஹென்னி தனது வீட்டை நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் வைத்துக் கொள்வாள். ஆனால் வீட்டில் உள்ள மற்றவர்கள் ஒருபோதும் உதவவில்லை. அவர்கள் மிகவும் சோம்பேறியாக இருந்தார்கள். பூனை வெயிலில் படுத்துக்கொண்டு மகிழ்ந்தது. வாத்து முழு நாளும் ஆத்தில் நீந்திக் கொண்டே இருந்தது. நாய்க்குட்டி வெயிலிலும் சேரிலும் விளையாடிக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் தோட்டத்தில் வேலை செய்யும் போது சிறிய ஹென்னி ஒரு சோள தானியத்தை கண்டாள். அவள், இந்த தானியத்தை யார் நடப்போகிறார்கள் என்று கேட்டாள். உடனே நாய்க்குட்டி, நான் அல்ல. வாத்து, நானும் அல்ல. பூனை, நான் அல்ல. இதை கேட்ட ஹென்னி பூமியின் மென்மையான பகுதியை தோண்டி அந்த தானியத்தை நட்டுவிட்டாள். அந்த சோழ தானியம் முதலில் ஒரு பச்சை தண்டாக முளைத்தது. பின்பு தண்டு உருவானது. அதற்கு பின்னர் அது ஒரு தங்க நிற சோளமாக உருவாகியது. இதை கண்ட ஹென்னி சோளம் தயார் நிலையில் உள்ளது என்பதை உணர்ந்தாள். அவள் மறுபடியும் அவளது நண்பர்களிடம் கேட்டாள், இந்த சோளத்தை வெட்ட எனக்கு யார் உதவ போகிறீர்கள்? நாய்க்குட்டி, நான் அல்ல. வாத்து, நான் அல்ல. பூனை, நான் அல்ல. சிறிய ஹென்னி சோர்ந்து, பரவாயில்லை, நானே வெட்டிக்கிறேன் என்று கூறி அவள் தண்டுகளை வெட்டி சோழ தானியங்களை வெட்டி எடுத்தாள். அவள் உம்மியை சுத்தம் செய்து கேட்டாள், இப்போது இந்த சோளத்தை மில்லுக்கு யார் எடுத்து போக போகிறீர்கள்? நாய்க்குட்டி, நான் அல்ல. வாத்து, நான் அல்ல. பூனை, நானும் அல்ல. இதை கேட்ட ஹென்னி சோளத்தை மில்லிற்கு எடுத்து சென்றாள். அதை மாவாக அரிக்கும்படி அவள் மில்லரிடம் கூறினாள். சில மணி நேரங்களுக்கு பிறகு தனது வீட்டுக்கு ஒரு சின்ன மாவு பை வந்தது. இப்பொழுது ஹென்னி தனது நண்பர்களிடம் கேட்டாள், இதை பிரெட்டாக சமைப்பதற்கு யார் எனக்கு உதவ போகிறீர்கள்? நாய்க்குட்டி, நான் அல்ல. வாத்து, நானும் அல்ல. பூனை, நான் அல்ல. குட்டி ஹென்னி சோகமடைந்து, சரி, நானே பண்ணிக்கிறேன் என்று கூறி சமையலறைக்கு சென்றாள். குட்டி ஹென்னி மாவை பதம்படுத்தி அடுப்பில் வைத்தாள். பிரெட் உருவாகும் நிலையில் அதன் நறுமணம் வீட்டின் முழுவதும் நிரம்பியது. இதை சுவாசித்த நண்பர்கள் சமையலறைக்குள் நுழைந்தார்கள். இப்பொழுது ஹென்றி கேட்டார், இதை யார் சாப்பிட போகிறீர்கள்? நாய்க்குட்டி, நான். வாத்து, நானும் சாப்பிடுவேன். பூனை, எனக்கும் வேண்டும் என கூறினார்கள். இதை கேட்ட ஹென்னி, இல்லை, இதை நீங்கள் யாரும் சாப்பிட மாட்டீர்கள். நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஏன்னா சோளத்தை வெட்டி மில்லுக்கு எடுத்து சென்று அதை பிரெட்டாக உருவாக்கியது நான். இதை கேட்ட நண்பர்கள் தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்தார்கள். உடனே ஹென்னி, அன்று முதல் ஹென்னி சொன்னாள், நீங்கள் எல்லாரும் வேலை செய்தால் மட்டும்தான் உணவு கிடைக்கும்.